அமித்ஷாவுடைய சென்னை பயணம் எடப்பாடிக்கு ஒரு பெரிய வெற்றியாக என்ன நடந்திருக்கு? எடப்பாடிக்கு மிகப்பெரிய வெற்றியா என்றால் அதுதான் உண்மை. டெல்லியில அவர் ஓடி போய் பார்த்தது, வரவழைத்து பார்த்தது, அங்கு வைத்து மிரட்டியதெல்லாம் உண்மை. ஆனா அரசியல் ரீதியாக எடப்பாடிக்கு மிகப்பெரிய வெற்றி. டெல்லியில அவர் வைத்த கோரிக்கை உடனடியாக ஏற்கப்படவில்லை. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் என்டிஏ அரசு அப்படின்னு அந்த சந்திப்பு பிறகு போட்ட பிறகும் அது அவர் போட்டது அவர்கிட்ட கேளுங்கன்னு துணிச்சலா சொன்னார் எடப்பாடி. கூட்டணி அமித்ஷா வந்த உடனே உறுதியாகல. அண்ணாமலை இறங்க வேண்டும், எடப்பாடி ஏற வேண்டும், தொண்டர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தி போக வேண்டும், அதுக்கப்புறம் தான் வரும்னு சொன்னார். அதனால தான் 2:40க்கு நயினார் நாகேந்திரன் மனு தாக்கல். அந்த 2 மணி நேரத்தில் வேற மனு தாக்கல் செய்யப்படவில்லை. அப்போ ஏக மனதாக தலைவர் என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் எடப்பாடி வரார் 5 மணிக்கு. நீங்க கடைசி நேரத்தில் என்ன வேணா மாற்றம் செய்வீங்க. பாஜகவை எப்படி நம்பணும் எப்படி நம்ப கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால தெளிவா 1.5 மணி நேரம் குருமூர்த்தி வீட்டில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மனு தாக்கல் செய்த பிறகுதான் முதல் என்டிஏ போட்டாங்க. எங்க டிஜிட்டல் போர்ட்ல. அதுக்கு அடுத்து அமித்ஷா பிரஸ் மீட் போட்டாங்க. திரும்ப வந்து ஒரு காமன் ஸ்கிரீன் பாஜக கொடி வச்சு ஒரு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து தமிழக பாஜக பிரஸ் மீட் மாத்துறாங்க. அப்போ இத்தனை முறை மாற்றுவதற்கு காரணம் என்ன? கூட்டணி உறுதி செய்வதில் எடப்பாடி ஒன்றில் உறுதியாக இருந்தார். அண்ணாமலையை மாற்றணும், அண்ணாமலை இறக்கப்பட வேண்டும்.